உலகின் உச்சபட்ச நட்சத்திரங்களில் ஒருவரான விஜய் அவர்களின் 68வது திரைப்படமான த கோட் இன்னும் சற்று நேரத்தில் திரையிடப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சரியாக 9 மணிக்கு இந்த படம் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த படத்திற்கு முன்பாக வெளியிடுவதற்கு முன்பாக இந்த திரையரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் திரையரங்கிற்கு வெளியே பட்டாசு வெடித்து பேப்பர்களை தூவி பல்வேறு விதமான நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மூலமாக காட்சிப்படுத்துகிறோம். அந்த வகையில் நிறைய குப்பைகளை இங்கு அதுவும் காசி திரையரங்குக்கு வெளியே தற்பொழுது நாம் இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு காசி திரையரங்கிற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே பேப்பர்களை தூவி குப்பையாக்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரசிகர்களுடைய வைப்பு, ரசிகர்களுடைய கொண்டாட்டம் என்னதான் இருந்தாலும் மற்றவர்களை துன்புறுத்தாத விதத்தில் நம்மளுடைய கொண்டாட்டம் இருக்கணும் என்பதை நிறைய திரைப்பிரபலங்களே திரையரங்கில் திரைப்படம் மூலமாக நமக்கு செய்தி மூலமாக உணர்த்துகிறார்கள். ஆனால் ரசிகர்கள் அந்த மனநிலை அப்படி இல்லை, அதற்கு மாறாக இருக்கிறது. இங்கு திரையரங்கிற்கு வெளியே பட்டாசு குப்பைகள் மட்டுமே கிட்டத்தட்ட தீபாவளியில் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு நிகராக இந்த காசி திரையரங்கிற்கு வெளியே நிறைய குப்பைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரத்யேகமாக இந்த பேப்பர்களை தூவுவதற்கு என்பே பிரத்யேகமாக கருவிகளை எல்லாம் கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டரை எல்லாம் கொண்டு காற்று எல்லாம் அடித்து குப்பைகளை வானோக்கி பறக்க வைத்து நிறைய குப்பைகளை இங்கு சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 1 டன் அளவிற்கு குப்பை இருக்கும். அந்த அளவிற்கு இங்கு காசி திரையரங்குக்கு வெளியே ரசிகர்களுடைய அந்த கொண்டாட்டம் மற்றவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்கிறது என்பதைத்தான் இங்க இருக்கக்கூடிய காட்சி உணர்த்துகிறது. இந்த மாநகராட்சி ஊழியர்கள் இதே நேரத்தில் நமது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கள் மற்ற சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை எல்லாம் அள்ளும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த பணியை எல்லாம் விட்டுவிட்டு திரையரங்கிற்கு வெளியே அதுவும் பிரதான சாலையில் இவ்வளவு குப்பைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பட்டாசுகளை வெடித்து பால் அபிஷேகம் எல்லாம் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பால் பாக்கெட்டை எடுத்து இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற திரையரங்கிற்கு வெளியே கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஈடுபட்டு கொண்டிருந்த ரசிகர்கள் எல்லாம் சாலையில் விழுந்து இறந்த ஒரு அசம்பாவித சம்பவம் எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அதையெல்லாம் நினைவு கூறாமல் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிகப்பெரிய கட் அவுட்டில் எல்லாம் ஏறி பால் அபிஷேகம் செய்கிறோம் என்ற ஒரு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், தான் நேசித்த அந்த ரசிகனை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் எல்லாம் நடந்துவிடும் என்பதை எல்லாம் பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய கட் அவுட்டில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஏறி பால் அபிஷேகம் செய்கிறார்கள், மாலையை அணிவிக்கிறார்கள், பேப்பர்களை தூவுகிறார்கள், பட்டாசு வெடிக்கிறார்கள். இது ஒரு பிரதான சாலை. காசி தியேட்டருக்கு வெளியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை, கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. ஆனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் விதமாக சாலையை மறித்து பட்டாசு வெடிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்திருந்தாலும் ரசிகர்களுடைய கொண்டாட்ட மனப்பான்மை என்பது வேறு விதமாக இருக்கிறது. இதே திரையரங்கில் திரைப்படம் மூலமாக விஜய் அவர்களே திரைப்படம் மூலமாக பல்வேறு செய்திகளை உணர்த்தி இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த மாதிரியான மக்களை துன்புறுத்தும் விதமாக, மக்களை இன்னலுக்கு உள்ளாக்கும் விதமாக, போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் விதமாக குப்பைகளை தூவி மாநகராட்சி ஊழியர்களை துன்புறுத்தும் விதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது.